வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல். இன்று ஒரு நல்ல தலைப்பில் வந்திருக்கிறேன். நினைத்த காரியம் வெற்றி பெற காரிய வெற்றி தாயத்து, காரிய தடை நீங்கி வெற்றி பெற மையி, தனவசியம் உண்டாக எடுத்த காரியம் வெற்றி பெற வசியத்தாயத்து, மை வேர் செடி பரிகாரம். இது நீங்களே செஞ்சு பயன்பெறலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது செய்கிறது எப்படி செயல்முறை விளக்கத்தை விளக்கமாக இதை பார்த்து நீங்களே செய்து பயன்பெறலாம். பல பேர்களுக்கு நான் கொடுத்து வெற்றி கண்ட பின்பே நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறை இந்த வீடியோவுக்கு வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆளுங்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மூலிகை என்ன எப்படி செயல்முறை விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிவாகும். இந்த பதிவு உங்களுக்கு இது பெரும் துளசி எனப்படும். பெரும் துளசி தான். இது துளசி செடியின் வகையை சார்ந்ததாகும். இது பெருந்தும்பைம்பாங்க, அப்புறம் மலந்தும்பைம்பாங்க, மலந்துளசியும்பாங்க. இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது பேர் பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. இது வீட்டில் இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு மூலிகையாகும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு இந்த பேய் மிரட்டி பற்றி போட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோ உள்ள லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இது அவ்வளோ ஒரு அற்புதமானது. உங்களுக்கு எடுத்த காரியம் எளிதில் வெற்றி பெற வேண்டுமா அப்படின்னு உங்களுக்கு இந்த தலைப்பில் நான் கொடுத்துருக்கேன். எடுத்த காரியம் எளிதில் வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கிற காரியத்திற்கு நான் சொல்வதை போல் நீங்கள் தாந்திரிக பரிகாரம் செய்து கொண்டீர்கள் என்றால் வீட்டிலும் வைத்து கொள்ளலாம், வியாபார ஸ்தலங்களிலும் வைத்து நீங்கள் பயன்பெறலாம். இது அனைத்துக்குமே உகந்ததாகும். அவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை அவ்வளவு ஒரு அற்புதம். நான் நிறைய பேர்களுக்கு கொடுத்து அவர்கள் வெற்றி கண்ட பிறகு என்னிடம் சொல்லி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களே செய்தும் பயன்பெறலாம். இல்லை அப்படி உங்களால் செய்ய முடியலைங்கள, இதுக்கு காணிக்கை உண்டு. அந்த காணிக்கையை நீங்கள் கொடுத்துட்டு கொரியர் சார்ஜும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் மையி தாயத்து உங்களுக்கு இதில் கொடுக்கப்படும். செடியும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதை வைத்து நீங்களும் உங்கள் கடைகளிலோ வீடுகளிலோ வைத்து அவ்வளவு அற்புதமாக நீங்கள் பயன்பெறலாம். இந்த மூலிகை செடியே நான் உங்களுக்கு தெளிவாக நான் இந்த மூலிகை ஒரு செடியை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு பதிவாகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை வேறு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறப்பா. இதோ இந்த மூலிகை செடி தான் பெருந்தும்பை எனப்படும் பேய் மிரட்டி. அவ்வளவு அற்புதமான மூலிகையிலேயே மிக சிறந்த மூலிகையாகும். இதைத்தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, நல்ல நாளாக வெள்ளிக்கிழமை நாள் காலையில் சுக்கிர ஓரையில் ஒரு செடியை பிடுங்கிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு ஒரு மத தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு சாபனபர்த்தி மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செடியை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டு தலைவாசலில் வைக்கலாம், அல்ல சொருகி வைக்கலாம், அல்லது உங்கள் வியாபார ஸ்தலத்தில் சொருகி வைக்கலாம், அல்லது உங்கள் பூஜை அறையிலையும் வைக்கலாம். அவ்வளவு அற்புத சக்தி நிறைந்த மூலிகையாகும். இதற்கு சாபம் இருக்குது. இதுக்கு இதை பறிக்கும்போது இதுக்கு சில மந்திரங்கள் சொல்லணும். சொன்னதான் சாபங்கள் நீங்கும். இதை நீங்கள் பறிக்கிறப்போ இதுக்குரிய மந்திரம் என்னன்னா, ஓம் மூலி சர்வ மூலி உன் உயிர் உடலில் இருக்க சுவாகன இந்த மந்திரத்தை சொல்லித்தான் நீங்கள் செடியை வேரோட ஆணிவேர் அறுவிடாமல் நீங்கள் பேய் மிரட்டி மூலிகை வேர் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, மூலிகை சாபம் நீக்கி நான் கொடுத்த மந்திரத்தை முதல்ல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஓம் மூலி சர்வ மூலி உன் உயிர் உடல் இருக்க சுவாகன்னு மஞ்சள் தண்ணி தெளித்து அதுக்குடைய ஒரு படையில் சின்ன படையில் ஒரு அவல் பொறி கடலை வச்சு நீங்கள் அந்த ஆணி வேர் படாமல் அறுபடாமல் எடுத்துகிட்டு உங்கள் கைகளால் தான் எடுக்கணுமே தவிர ஆயுதம் கொண்டு எந்த இரும்பு கொண்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் ஆயுதம் இல்லாமல் ஒரு கல் மூலம் ஒரு சின்ன கல்லை வச்சு வெட்டி எடுத்து கொண்டு உங்களுக்கு தேவைப்படும் அளவுக்கு என்ன பண்ணுறீங்க, வேறு உங்களுக்கு தாயத்து வெள்ளி தாயத்தில் தான் எடுக்கணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தான் எடுக்கணும். 6 to 7 வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரை அந்த ஓரையில் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது வெள்ளி தாயத்தில் தான் அடைக்கணும். வெள்ளி தாயத்து ஒன்று கடையில் வாங்கிக்கோங்க.
வெள்ளிக்கடையில் இருக்குது, தங்கம் வெள்ளிக்கடையில் இருக்கும். அந்த தாயத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்குங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த வேற நல்ல மஞ்சளுக்கு கழுவிட்டு அதுக்கு வந்து ஒரு 1008 உரு கொடுக்கணும். அதுக்கு வந்து எந்த மந்திரம் கொடுக்கலன்னா சிவன் மந்திரமே கொடுக்கலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமகன்னு ஒரு 1008 முறை உரு கொடுத்துருங்க. உரு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாயத்தில் அடைச்சிட்டு சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு அடைச்சிக்குங்க. அடைச்சி வச்சு நீங்கள் அதுக்கு மந்திரத்தை கொடுத்து ஒரு உரு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே இந்த தீபம் இருக்குல்ல, தீபம் ஒரு அகல் விளக்கு வாங்கி, மண் அகல் விளக்கு வாங்கிங்க. அந்த தாயத்தை வச்சு சாமி படத்து முன்னாடி உங்கள் பூஜை ரூமில் அந்த அகல் விளக்கில் ஒரு பேய் மிரட்டி இலையை சுருட்டி அந்த திரி போன்று வச்சு அதுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் பற்ற வச்சிங்கன்னா வீட்டில் கொசுவும் இருக்காது, கெட்ட சக்திகள் போய் நல்ல சக்தியே வரும். இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இந்த ஒரு மாந்திரிக எந்திரமாகும். இந்த தாயத்தை எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் யார் எந்த சோழிக்கு போகிறீங்களோ, எந்த காரியத்துக்கு போகிறீங்களோ நீங்கள் அப்போ அதையே இறைவனை நினச்சி நீங்கள் கழுத்தில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். போனீங்கன்னா அந்த சோழி அப்படியே 100% வெற்றி கிடைக்கும். நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. சரி, நம்ம இனி வந்து மை தயாரிப்பதை பார்ப்போம். தாயத்தை பார்த்துட்டோம். ரெண்டாவது இனி மை தயாரிக்கணுமில்ல, அதே போல் சுக்கர ஓரையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஒத்தப்படையாக இலை எடுங்க. ரெட்டப்படையாக எடுக்கக்கூடாது. 21, 108, 58 இப்படி இலைகளை எடுங்க. இலைகளை பறிக்கிறப்ப மஞ்சள் தண்ணி தெளித்து எனக்கு நல்லதே நடக்கணும்னு சொல்லி உங்கள் மனசார வேண்டி இலைகளை பறிச்சுக்கோங்க. ஒரு 108 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பறித்து எடுத்துகிட்டு அந்த இலையை நல்லா வந்து வீட்டில் மஞ்சள் தண்ணியில் அலாசி அந்த இலையை வச்சு நல்ல காய்ச்சலில் போட்டுருங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கழிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இலையை ஒரு மண் சட்டி வாங்கிங்க. மண்களை சிறுசாக வாங்கி அதை சுத்தமாக கழுவிட்டு அதுக்குள்ளே போட்டு காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு பச்சை கற்பூரம் வச்சு எரிக்கிறீங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எரிச்சதுக்கப்புறம் சாம்பலாயிரும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற பொருட்களையெல்லாம் நீங்கள் சேர்த்தணும். அரகஜா, கோரோஜனை, ஜவ்வாது இதெல்லாம் ஒரிஜினலாக வாங்கிங்க. புணுகு இதெல்லாமே ஒரிஜினலாக வாங்கிங்க. விலை அதிகமாக தான் வரும். ஒரிஜினலாக எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா என்ன பண்ணுறீங்க, காப்பர் சிமிழில் இருந்தால் வாங்கிக்கிங்க. காப்பர் சிமிழ் அல்லது வெள்ளி சிமிழில் வாங்கி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதுக்குரிய மந்திரம் சொல்லி அப்புறம்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். அது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நீங்கள் லட்சுமி மந்திரமும் சொல்லலாம், சிவனுடைய மந்திரமும் சொல்லலாம், அல்லது விஷ்ணுவனுடைய மந்திரமும் சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் வந்து சிவனுடைய மந்திரத்தையே சொல்லலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. காரிய சித்தியாகணும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எடுத்து காரியம் வெற்றியாகணும். வியாபாரத்தில் தொழில் நான் போகிற பக்கம் அனைத்து காரியம் வெற்றியாகணும்னு ஓம் நமச்சிவாய நமகான்னு இதே மந்திரம் போதுமானதாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் முறைப்படி ஒரு 1008 உரு கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பலிதமாகி சித்தியுமாயிரும். அதே போல் நீங்கள் போகிற ஒரு சோழிக்கு போகையில் உங்கள் மோதிர வரலில் எடுத்து இத்தனோண்டு 2 புருவத்துக்கு நடுவில் நெத்தியில் மோதிர வரல் எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு போனீங்கன்னா போன காரியம் உடனடி சக்ஸஸ், வெற்றி, தோல்வி என்பதே கிடையாது. இதை நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் கிருஷ்ணா மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம், ஆண் பெண் வசியம், சகல வசியங்களுக்கும் கிருஷ்ணா மந்திராலயத்தில் அனைத்து ஜோதிடம் பார்த்து பலன் சொல்லப்படும். திருமண தடை நீக்கப்படும். எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் கிருஷ்ணா மந்திராலயத்தை ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் மேலும் எங்களுடைய சேனல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் பாருங்கள். பூரா நீங்கள் வந்து அத்தனை எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்புடுங்க. இதுபோன்று ஆன்மீக தகவலுடன் மீண்டும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு மூலிகையுடன் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.